10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை தருவதும், அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகளை நடத்துவதும் என்று மிக சிறப்பான 2 தீர்மானங்களை நிறைவேற்றி தொடர்ந்து நடத்தி வந்தார். அப்படி நடத்திய நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் சிறந்த பேச்சாளருக்கான பரிசை அன்றைக்கு நான் பெற்றேன், ஒரு பள்ளி மாணவியாக இருந்து என்று மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். இப்படிப்பட்ட சிறப்பான சொற்பொழிவாளர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே வருகை தந்து பேசவிருக்கிறார்கள். எனவே நீண்ட நேரம் நான் பேசுவது சரியாக இருக்காது. நம்முடைய சென்னை தெற்கை பொறுத்தவரை இன்றைக்கு 211 நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் வருகிற 10ஆம் தேதிக்குள் 211 நிகழ்ச்சிகளும் நடத்திடுவது என்று முடிவெடுத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இலக்கிய நிகழ்ச்சிகளாக கவியரங்கங்கள் என்றும், வாழ்த்தரங்கங்கள் என்றும், பட்டிமன்றங்கள் என்றும், பாட்டு பட்டிமன்றங்கள் என்றும், பொதுக்கூட்டங்கள் என்றும், வாழ்த்தரங்கங்கள் என்றும், தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் என்றும், ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகள் என்றும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 10 நாட்களில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று கூட சைதாப்பேட்டையில் 7 இடங்களில் அப்போலோ, காவேரி, ரேலா, ராமச்சந்திரா, ட்ரிபிளம் போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் கலந்து கொண்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. நேற்றைக்கு நம்முடைய தென் சென்னை பகுதியில் அடங்கி இருக்கிற எல்லா இடங்களிலும் புத்தாடைகள் வழங்குவது, அறுசுவை உணவு வழங்குவது, ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு 6-7 பேருக்கு நேற்றைக்கு ஒரே நாளில் வழங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த 10 நாளில் ஏறத்தாழ 1.5-2 லட்சம் பேர் பயன்பெறுகிற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்று எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சைதாப்பேட்டையில் இருந்து வருகை தந்திருக்கிற நாம் எல்லாம் அவருக்கு இது நன்றி சொல்லும் விழாவாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சைதை தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமா நன்றி சொல்ல வேண்டும்? தமிழகத்திலே இருக்கிற எல்லோருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பவர்கள். அவர் இன்றைக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள், அந்த திட்டங்களால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள், ஒட்டுமொத்தமாக சிறு குழந்தைகள் வரை, குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மிக சிறப்பான திட்டங்கள். இன்றைக்கு 1000 படுக்கைகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கிற அந்த மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமைத்து தந்ததற்காக நாம் நன்றி தெரிவிக்கிற விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே சைதாப்பேட்டையில் இந்தியாவிலேயே முதல் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையை அமைத்து இன்றைக்கு சைதைக்கு பெருமை சேர்த்ததற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் விழாவில் நாம் நன்றி தெரிவிக்கும் விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் நிதிநிலை அறிக்கையில் அடையாற்றை சுற்றி அடையாற்றின் இருமருங்கையும் தூய்மைப்படுத்தி அந்த அடையாற்றை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி போக்குவரத்திற்காக மேம்படுத்துவதற்கு 1500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்களே, அதற்காக சைதை தொகுதி மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சைதாப்பேட்டையில் 1961க்கு பிறகு MC ராஜா ஹாஸ்டல் விடுதி என்று சொல்லப்படுகிற பட்டியலின மாணவர்கள் தங்கும் விடுதி இன்றைக்கு சீர்கெட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை புதுப்பித்து 40 கோடியில் புதிய கட்டிடம் கட்ட அவரே வந்து அந்த கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி அந்த கட்டிடம் பணி முழுவடையும் தருவாயில் இருக்கிறது. அதற்காக நாம் அவருக்கு சைதை தொகுதி மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சைதாப்பேட்டைக்கு வந்து சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை
621 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி சென்றாரே, அந்த பணிக்காக நாம் சைதாப்பேட்டை மக்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஏராளமான திட்டங்கள், பிரத்யேகமாக சைதாப்பேட்டைக்கு மற்றும் வழங்கியிருக்கிற திட்டங்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும்.